வணக்கம். கொஞ்சம் பேர் நிறைய பேர் எனக்கு இதில் கேட்டுட்ருக்காங்க, வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க, கமெண்ட்ஸில் கேட்குறாங்க. என்னென்னா எந்த டீ குடித்தா வெயிட் குறையலாம் அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் என்னென்னா க்ரீன் டீ, அப்புறம் இஞ்சி டீ, லெமன் டீ, ஜாஸ்மின் டீ, ரோஸ் டீ இப்படிலாம் இருக்குது இல்லையா? இது மாதிரி எந்த டீ குடித்தா வெயிட் குறையலாம் அப்படின்னு கேட்குறாங்க. புதினா டீ, கொத்தமல்லி டீ அப்படிலாம் இருக்குது இல்லையா? இதை கேட்குறாங்க. ஸோ இந்த கேட்குறதுக்கு உண்டான பதில் தான் இன்றைக்கி நான் கொடுக்க போகிறது. இது கூட நான் என்னோடய சித்தகுரு கிட்ட கேட்டு அவர் கொஞ்சம் தெளிவுபடுத்தினார். அப்போ தான் நான் சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. ஏன்னா இந்த டீ குடித்தா வெயிட் குறைஞ்சிரும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க இல்லையா? ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத அவர் சொன்னதை நான் உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உடம்பில் உடல் எடைக்கு காரணமே சர்க்கரை தான் அப்படின்னார். ஏன்னா நம்ம உடம்புல அவ்வளோ சர்க்கரை கிடக்குது. நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேருந்து அந்த சர்க்கரை என்ன பண்ணுமா அப்படின்னா மசில்ஸில் தேக்கி வச்சிடுமா எல்லாத்தையுமே. அப்போது அந்த மசில்ஸில் தேக்கி வைக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மசில்ஸில் தேக்கி வைக்கிறதுனால இப்போ சர்க்கரை கூடிக்கிட்டே போகுது. அப்போ மசில்ஸில் சர்க்கரை இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டீ குடிக்கலாம். எந்த டீ வேணால் நீங்கள் குடிங்க அப்படின்றார். இப்போ இஞ்சி டீ நீங்கள் குடிச்சிங்கன்னா பித்தம் இல்லாமல் வெயிட் குறையும். க்ரீன் டீ நீங்கள் குடிச்சிங்கன்னா சுறுசுறுப்போட வெயிட் குறையும். லெமன் டீ குடிச்சிங்கன்னா அசிடிட்டி குறைஞ்சி வெயிட் குறையும். இவ்வளோ தான். இப்போ என்ன பண்ணணும்னா எந்த டீ குடித்தாலும் அதில் ஒரு துளி கூட ஸ்வீட் போடக்கூடாது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றார். அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு துளி கூட, தட் இஸ் ஹனி போட வேண்டாம், பாம் சுகர் போட வேண்டாம், அப்புறம் பனவெல்லம் சொல்லுவோம் இல்லையா, பனவெல்லம் போட வேண்டாம், வெல்லம் போட வேண்டாம், சர்க்கரை போட வேண்டாம். எதுவுமே ஒரு துளி கூட போடாமல் அந்த டீயை நீங்கள் குடிச்சிங்கன்னா, க்ரீன் டீனால் இந்த மாதிரி சுறுசுறுப்போட குறையும், லெமன் டீனா அசிடிட்டி இல்லாமல் குறையும் இல்லையா, இஞ்சின்னா பித்தம் இல்லாமல் குறையும், வெயிட் குறையும். அப்போ என்ன பண்ணுமானா இந்த பாடி சர்க்கரையை இந்த மசிலில் தேக்கி வச்சுருக்கு இல்லையா, அந்த சர்க்கரையை எடுத்துக்கிட்டு வேலை செய்யுமா. அந்த சர்க்கரையை எடுத்துக்கும், பாடிக்கு தேவையானதான். மொத்தத்தில் என்ன கான்செப்டுன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டு குறையணும்னு நினைக்கிறவங்க ஒரு 3 months மட்டும் ஒரு பெரிய ஒரு சாதனை பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. 3 months மட்டும் ஸ்வீட்டுன்ற கான்செப்டே இல்லாமல் கம்ப்ளீட்டாக, தட் இஸ் என்னென்னா ஃப்ரூட்ஸ் கூட கிடையாது, ஃப்ரூட்ஸ் கூட வேண்டாம், ஃப்ரூட்ஸில் கூட ஸ்வீட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸை சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறார். எந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னா லெமன் சாப்பிட்லாம். அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் அவ்வளோ ஸ்வீட் கிடையாதுன்னு சொன்னார். சில ஸ்வீட்டாக இருந்தால் சாப்பிடாதீங்க, அதுவுமே சொல்லிட்டார். அப்புறம் நாட்டு பைனாப்பிள் அதுவுமே ஸ்வீட் இருக்காதான், ஆனால் எனக்கு புரியல. அது ஸ்வீட்டை நீங்கள் டச் பண்ணி பார்த்து ஸ்வீட் இருந்தால் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டார். அவகேடோ, அப்புறம் ஆம்லா, லெமன், இது எல்லாமே ஸ்வீட் கிடையாது. இதை நீங்கள் ஜூஸாக போட்டோ நீங்கள் எப்படி வேணால் சாப்பிட்டுக்கோங்க. பச்சையாக கூட ஆம்லா இதெல்லாம் கூட சாப்பிடுங்க. எல்லா டேஸ்ட்டும் இருக்குதுனாலும் இதில் டைரெக்டாக ஸ்வீட் இல்லை, அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்வீட்டை சாப்பிடவே போகிறது கிடையாது கம்ப்ளீட்டாக. வாழைப்பழத்துக்கு பதிலாக வாழைக்காயை எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். வாழைக்காயை மெல்லிஸாக வெட்டி அதை அதில் கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள், லெமன் புழிஞ்சிட்டு கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டுட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு அதை சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது பிளட் சர்க்குலேஷனுக்கு நல்லது, நரம்புக்கும் நல்லது, அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வெயிட்டை குறைக்கிறதுக்கும் அது யூஸ் ஆகும். அதே மாதிரி மாம்பழம் சாப்பிடாதீங்க, மாங்காய் சாப்பிடுங்க. அந்த மாங்காயை கூட ஸ்வீட்டாக சில காய் இருக்கும் இல்லையா, அது சாப்பிடக்கூடாது. புளிப்பான மாங்காய் மட்டும்தான் சாப்பிட்லாம். அதே மாதிரி பலாப்பழம் சாப்பிடாதீங்க. பலாக்காயை நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க. பலாக்காயை வெட்டி பொரியல் பண்ணுவாங்க, ஆந்திராலெலாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பலாக்காயை சாப்பிடலாம், பலாப்பழம் சாப்பிடக்கூடாது. கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டாக சுகரை 3 months கட் ஷார்ட் பண்ணணும். அது தேனாக இருக்கட்டும், ஃப்ரூட்டாக இருக்கட்டும், எந்த ஃபார்ம்லேயுமே ஸ்வீட்டுன்றது உடம்புக்குள்ளே போகலைன்னா 3 monthsக்கு ஆட்டோமேட்டிக்காக உடம்புக்குள்ளே மசிலில் சேர்த்து வச்சுருக்கிற அந்த சர்க்கரை எல்லாமே இந்த உடம்பு எடுத்துக்குமா. எடுத்துக்கிட்டு நேச்சுரலாகவே உங்களுக்கு பாடி வெயிட் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்ற. 3 months தானே வெயிட் குறையணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். ஒன்று சித்தகுரு கொடுத்தது, இப்போ இதுவும் அவர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீங்கள் வெளில போய் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு.
அப்போ வந்து கரெக்டாக முறையில் வந்து நம்ம ஸ்வீட்டுன்றது கம்ப்ளீட்டாக மைண்ட் செட் பண்ணிக்கணும். எந்த ஃபார்ம்லேயுமே ஒரு ஹனி கூட எடுக்கக்கூடாது. 3 மந்த்ஸ்க்கு பண்ணிக்கோங்க. பண்ணி பாருங்கள். 3 மந்த்ஸ் தானே, அதனுடைய ரிசல்ட்ஸை வந்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தூக்கம், இந்த வெயிட் குறையாமல் போகிறதுக்கு வந்து தூக்கம் இல்லாத இருக்கிறதும் ஒரு காரணம் தான். அப்புறம் வந்து ப்ரோட்டீன் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கிறதும் ஒரு காரணம் தான். ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருந்தால் ஒன்றும் ஆகாதான். ப்ரோட்டீன் வந்து குறைச்சலாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து வெயிட் போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். காலையில் ஃபேட் ஃபுட், மத்தியானம் ப்ரோட்டீன் ஃபுட், ஈவினிங் ஃபைபர் ஃபுட். நீங்கள் சாப்பிட்றதோட கூட அதை எடுத்துக்கோங்க. இப்போ கேரட் வந்து ஸ்வீட் இருக்குன்னா அதையும் எடுக்காதீங்க. தட் இஸ் என்னென்னா, ஸ்வீட்டுன்ற ஃபார்ம்க்கே போகாதீங்க. ஒரு 3 மந்த்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டீ எல்லாம் குடிச்சிங்கன்னாலும் உங்களுக்கு வெயிட் குறையும். ஆனால் கூட வந்து ஹனி ஆட் பண்ணாமல் வெறுமனே டீ வந்து குடிங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 3 மந்த்ஸ்க்கு வெயிட்டு குறையவே மாட்டேன்றதுன்றவங்க இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து இதனோட பெனிஃபிட்ஸை வந்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.